பெருமாளுடைய உலகங்கள் ரெண்டு விதம். ஒன்று தோன்றி மறையும், தோன்றி மறையும், தோன்றி மறையும். That which undergoes a dissolution and then comes back to creation. இதுக்கு லீலா விபூதி. இந்த இடத்தில் பிறந்துதான் பகவான் லீலைகள் காண்பிக்க முடியும். கண்ணனாக வர முடியும், ராமனாக வர முடியும், நிருசிம்மனாக வர முடியும். இது அவர் லீலை அரங்கேறுவதற்கு ஒரு நாட்டிய மேடையா இருக்கா, இதுக்கு லீலா விபூதியின் பேர். இன்னொன்னு அழியவே அழியாது, அதுதான் பரமபதம். அதற்கு நித்திய விபூதியின் பேரு. நித்திய விபூதி, அனித்திய விபூதியான லீலா விபூதி. ரெண்டு உலகங்கள் இருக்கா. ஆழ்வாருக்கு பெருமாள் கிட்ட தன் காதலை சொல்ல வேண்டும் என்று ஆசை. பக்ஷி இனங்களை கூட்டு சொன்னார், பக்ஷிகளே பெருமாள் கிட்ட போய் சொல்லுங்கோள், எனக்கு அவன் மீது காதல் உள்ளது. அது பாரத தேசத்து பக்ஷி. அது என்ன சொல்லி கொடுத்து, நான் போய் இது சொன்னா எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்டு, இந்தியன் பேர்டு அது, ஏதாவது நீ எனக்கு ஏதாவது திரும்பி கொடுத்தாதான். அப்ப ஆழ்வார் சொல்றார், பொன்னுலகாளீரோ புவன முழுதாளீரோ, நீ வைகுண்டத்தை ஆள்றியா இந்த பூமி ஆள்றியா, ரெண்டுமே உனக்கு சொந்தம். கொடுத்துட்டார் குருவிக்கு. அந்த குருவி ஓகே டீல் டன். இந்த டீலா நோ டீலான்லாம் வந்தது பாருங்க, டீல் டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவை பறந்து போயிடுது. உடனே ஒருத்தர் ஆழ்வார்கிட்ட வந்து கேட்டார், நீர் பெருமாள் மேல இருக்கக்கூடிய காதலினால் சொல்லிவிட்டீர், ரெண்டு உலகத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருவேன். ஒன்று நித்திய விபூதியும் அந்த பறவைக்கு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டேன், இந்த லீலா விபூதியும் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை அது உன் காதலை போய் பெருமாள் கிட்ட சொல்லி பெருமாளுக்கும் உனக்கும் கல்யாணம் நடந்து கொடுத்தான்னு நீங்க ரெண்டு பேரும் தம்பதி எங்க குடியிருப்பேள், ரெண்டு உலகத்தையும் தான் அவா கிட்ட கொடுத்தாச்சே. அப்போ அந்த குருவி ரொம்ப தயையோட ஏதாவது ஒரு ஓரமா ஒரு இடம் காமிப்போமா, அந்த இடத்துல போய் தங்கிடுவேன்னு விட்டார் ஆழ்வார்.